10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி கும்பலின் தலைவர் கம்ரன் ஹைதரை 2500 கிலோமீட்டர் விரட்டிச் சென்று NIA கைது செய்தது. டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற பெயரில் நாடு முழுவதும் புதிய மோசடி அரங்கேறி வருகிறது. பொதுமக்களை வீடியோ காலில் தொடர்பு கொள்ளும் மர்ம நபர்கள் தங்களை CBI போலீஸ், வருமான வரி, சுங்கத்துறை அதிகாரிகள் என்று அறிமுகம் செய்து போதைப்பொருள் கடத்தல், நிதி மோசடி, வரி ஏய்ப்பு உள்ளிட்ட மோசடிகளில் ஈடுபட்டிருப்பதாக கூறி அப்பாவி மக்களை மிரட்டி பணம் பறிக்கின்றனர். சீனா, தைவான், தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளில் சுமார் 50க்கும் மேற்பட்ட டிஜிட்டல் அரெஸ்ட் கும்பல்களை செயல்பட்டு வருகின்றன. இதற்காக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வெளிநாட்டு வேலை என்ற பெயரில் இளைஞர்களை தேர்வு செய்து தைவான், தாய்லாந்து, கம்போடியா உள்ளிட்ட நாடுகளுக்கு அனுப்பப்பட்டு டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி நடத்தப்படுகிறது. இது தொடர்பாக டெல்லியைச் சேர்ந்த நரேஷ் என்பவர் காவல்துறையிடம் அளித்த புகாரில் அலி இன்டர்நேஷனல்ஸ் என்ற நிறுவனம் தாய்லாந்திற்கு என்னை வேலைக்கு அழைத்துச் சென்றது. அங்கு சீன நிறுவனத்தின் டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி கும்பலில் பணியாற்ற நிர்பந்திக்கப்பட்டேன் என்று தெரிவித்திருந்தார். இதையடுத்து NIA நடத்திய விசாரணையில் தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தைச் சேர்ந்த கம்ரன் ஹைதர் என்பவர் இந்தியாவில் இருந்து தாய்லாந்து, கம்போடியா, லாவோஸ் நாடுகளுக்கு இளைஞர்களை ஏமாற்றி அனுப்புவது தெரிய வந்தது. அவரை பிடிக்க மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் NIA அதிகாரிகள் முகாமிட்டனர். சுமார் 2500 கிலோமீட்டர் தொலைவுக்கு சுற்றி அலைந்த NIA இறுதியில் ஹைதராபாத் ரயில் நிலையத்தில் கம்ரான் ஹைதரை கடந்த 8ஆம் தேதி கைது செய்தது. இதுகுறித்து NIA கூறும்போது, மன்சூர் ஆலம், சாஹில் ஆஷிஷ், பவன் யாதவ் ஆகியோருக்கும் ஆழ்கடத்தலில் தொடர்பு இருக்கிறது. அவர்களையும் தீவிரமாக தேடி வருகிறோம். வெளிநாட்டு வேலை என்ற மோகத்தில் மோசடி கும்பலிடம் ஏமாற வேண்டாம் என்று தெரிவித்தது.